Hi students, இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸில் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து வாட் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் இட்ஸ் ஜென்ரேஷன் இதெல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஓகே, அப்போ அதோட ஒர்க் என்னவா இருக்குது அப்படின்னா வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அந்த இன்புட்டுக்கு ரிலேட்டடான ஒரு டிசைடு அவுட்புட்டை நம்ம கொடுக்குறது தான் வந்து கம்ப்யூட்டரோட ஒர்க்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வேர்சடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வேர்சடைல் அப்படின்னா வந்து மல்டிபிள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது தான் வந்து வேர்சடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி வேர்சடைல். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒர்க் செய்யுது அப்படின்னா வந்து ஸ்டோரிங் டேட்டா, வெதர் ஃபோர்காஸ்டிங், புக்கிங் ஏர்லைன்ஸ், ரயில்வே ஆர் மூவி டிக்கெட்ஸ் அண்ட் ஈவன் பிளேயிங் கேம்ஸ். ஸோ இந்த எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்திட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ டேட்டாவை எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வெதர் ஃபோர்காஸ்டிங் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஏர்லைன்ஸ்க்கு புக் பண்ணிக்கலாம். அண்ட் ரயில்வே மூவி டிக்கெட்ஸ், ஸோ இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் பிளேயிங் கேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். இப்போ டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா இஸ் டிஃபைன்ட் as an அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் raw ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா அப்படின்றது வந்து அன்ப்ராசஸ்டு, ஓகேவா, ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேட்டா அப்படின்னா அதுக்கு மீனிங் இருக்காது. ஓகேவா, மீனிங் இல்லாதது எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா. ஸோ தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து சூட்டபுள் ஃபார் கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆர் ப்ராசஸிங். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். 134, 16, கவிதா, சி ஆர் டேட்டா. ஓகேங்களா? ஸோ 134ன்றது ஒரு டேட்டா, 16ன்றது ஒரு டேட்டா, கவிதா ஒரு டேட்டா, சிங்கிறது ஒரு டேட்டா. ஸோ இதில் ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எதுவுமே மீனிங் கிடையாது, மீனிங் லெஸ்ஸாக தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஏன் அப்படின்னா 134 இட் இஸ் அன் ஒரு ஒரு நம்பர். ஓகேங்களா? ஸோ 16ன்றது ஒரு நம்பர், கவிதான்றது ஒரு நேம், சிங்கிறது ஒரு கேரக்டர். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்ச முடியும். இதில் என்ன மீனிங் இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்படி தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா. ஓகேவா? திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜஸ். ஓகேவா? ஸோ மீனிங்ஃபுல்லாக எந்த மெசேஜும் கொடுக்காது டேட்டா. ஓகேங்களா? இப்போ டேட்டானா ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஃபைன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டானா நீங்கள் இந்த 3 லைன்ஸ் ரைட் பண்ணால் போதும். டேட்டா இஸ் டிஃபைன்ட் as an unprocessed collection of raw facts suitable for communication, interpretation or processing. ரைட் பண்ணால் போதும். அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வந்து மேபி ட்ரான், கன்க்ளூஷன் மேபி ட்ரான் வரையும் ரைட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் வந்து கவிதா இஸ் 16 years oldன்னு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். Information is a collection of facts from which conclusion may be drawn. ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட். ஓகே, அப்போ அதோட ஃபினிஷிங்கில் வந்து அது ஒரு கன்க்ளூஷனோட இருக்கும். சரிங்களா? ஒரு முடிவாக இருக்கும். ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறது தான் வந்து ஒரு லைன் கம்ப்ளீட்டாக இருக்கிறது, இல்லை சம் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது கம்ப்ளீட்டாக ஆகிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன். In simple words, we can say that data is the raw facts that is processed to give meaningful, ordered or structured information அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டேட்டா அப்படின்றது அன்ப்ராசஸ்டு ஃபேக்ட்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணி சம் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கறது தான் வந்து இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவிதா இஸ் 16 years old. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம டேட்டாவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து கவிதா தனியாக பார்த்தோம், 16 தனியாக பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து டேட்டான்னு சொன்னோம். இதுக்கு எந்த மீனிங்கும் இல்லை. இப்போ இதில் பாருங்கள், கவிதா இஸ் 16 years old அப்படின்னா வந்து கவிதாவோட ஏஜ் வந்து 16. ஸோ இது ஒரு மீனிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக என்ன சொல்லலாம், டேட்டா அப்படின்றது தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா டேட்டா. அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா அதுதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ கவிதா 16ன்னு வச்சுக்கலாம். ஸோ கவிதா தனியாக இருக்குது, 16 தனியாக இருக்குது, அது டேட்டா. ஸோ கவிதா இஸ் 16 years old. ஸோ ஒரு லைன் மீனிங்ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அபவுட் கவிதா அண்ட் கன்வே சம் மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சம் மீனிங்கை கொடுக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. திஸ் கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு டேட்டா ப்ராசஸிங். ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு பேர் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதான் நம்ம டேட்டா வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டூ இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து கம்ப்யூட்டரோட சைக்கிள் தான் இது. ஓகேங்களா? இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஓகேவா? நாம குடுக்குறது தான் வந்து இன்புட். ஸோ கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணும். அண்ட் அதுக்கான அவுட்புட்டை நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு கேட்டாங்கன்னா, இந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை வந்து ரைட் பண்ணுங்க. வாட் இஸ் எ கம்ப்யூட்டர்னு சொல்லி உங்களுக்கு 2 மார்க் ஆர் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. Computer is an electronic device that takes raw data as an input from the user and process it under the control of a set of instruction, produces a result and save it for future use. அப்படி சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைசஸ் நமக்கு தெரியும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ரா டேட்டாவை வந்து இன்புட்டாக வாங்கிக்கும். ஓகேங்களா? நம்ம கொடுக்கக்கூடியது தான் வந்து இன்புட். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணோம். ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எதில் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் ஓகே மானிட்டரில் வந்து அதுக்கான அவுட்புட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர் யூஸ்க்காக மெமரி யூனிட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கும். இதான் வந்து கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். ஸோ த கம்ப்யூட்டர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். Hardware is the physical component of a computer like motherboard, memory devices, monitor, keyboard, etc. ஸோ ஹார்ட்வேர் அப்படின்றது ஃபிசிக்கல் காம்போனன்ட். ஸோ ஃபிசிக்கல் காம்போனன்ட் அப்படின்னா வந்து நம்ம டச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம டச் பண்ணால் நம்மளால் உணர முடிகிறது எல்லாமே வந்து ஹார்ட்வேர். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட்வேர்ன்றது ஃபிசிக்கல் காம்போனன்ட். ஸோ ஃபிசிக்கல் காம்போனன்ட் அப்படின்னா நம்ம டச் பண்ணால் நம்மளால் உணர முடியும். ஸோ அது எல்லாமே வந்து ஹார்ட்வேர். அப்போ சாஃப்ட்வேர்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். ஓகேவா? நம்மளால் எதெல்லாம் தொட முடியாதோ அது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். வைல் சாஃப்ட்வேர் இஸ் த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம், அது ஒரு சாஃப்ட்வேர். இப்போ ஒரு மூவி பார்க்கணுன்னா விஎல்சி பிளேயர் வச்சுருப்போம், அது ஒரு சாஃப்ட்வேர். ஒரு MP3க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் உள்ளே இருக்கிறதெல்லாம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டுகெதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து கம்ப்யூட்டர் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு let us first have a look at the functional components of a computer. So components of a computer first பார்க்கலாம். Every task given to a computer follows an input process output cycle. ஓகேங்களா? இது ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் இதான் வந்து கம்ப்யூட்டரோட சைக்கிள். இட் நீட்ஸ் சர்டைன் இன்புட், ப்ராசஸ் தட் இன்புட் அண்ட் ப்ரொடியூசஸ் த டிசைட் அவுட்புட். ஓகேங்களா? இன்புட்டை வந்து தேவை நம்ம கொடுக்குறது இன்புட், நம்ம கொடுக்குற இன்புட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணோம். எதை ப்ராசஸ் பண்ணுது? அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணி அதுக்கு டிசைடான அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ டிசைட் அவுட்புட் அப்படின்னா வந்து இன்புட்டுக்கு ரிலேட்டடான அவுட்புட் கொடுக்குறது தான். ஓகேங்களா? இப்போ 2 + 3 அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன நமக்கு கிடைக்கணும்? 5ன்னு கிடைக்கணும். ஓகேவா? இதில் 2, 3 அப்படிங்கிறது இன்புட் நாம் கொடுக்குறது. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்கும்? ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து கண்ட்ரோல். அந்த ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணி இந்த இன்புட்டுக்கு ரிலேட்டடான அவுட்புட் வந்து 5ன்னு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் டிசைட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் த இன்புட் யூனிட் டேக்ஸ் த இன்புட். ஓகேவா? இன்புட் யூனிட் வந்து இன்புட்டை எடுத்துக்கும். இன்புட் யூனிட் மூலயமா தான் நம்மளால் இன்புட்டை என்ட்ரு பண்ண முடியும். யூஸர் தான் இன்புட் கொடுக்குறோம். எது மூலயமா கொடுக்குறோம்? இன்புட் டிவைசஸ் மூலமாக கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ் இது மூலயமா தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்புட்டை என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் டஸ் த ப்ராசஸிங் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். எது ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து ப்ராசஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அண்ட் அவுட்புட் யூனிட் ப்ரொடியூசஸ் த அவுட்புட். ஸோ அவுட்புட் யூனிட் வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அவுட்புட் யூனிட் அப்படின்னா பிரிண்டர், மானிட்டர் இது எல்லாமே வந்து அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை நம்ம அவுட்புட் வந்து இந்த மானிட்டரில் தான் காமிக்கும். அப்படி இல்லைனா நம்ம பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இதை வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டருக்கான பிக்சர்.
இந்த கம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் வந்து 3 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த இன்புட் யூனிட், சிபியு, அவுட்புட் யூனிட் அது வந்து அந்த 2 மார்க்ஸில் டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. 5 மார்க் அப்படின்னா ப்ரீஃபாக ரைட் பண்ணணும். ஸோ 3 மார்க் 5 மார்க் ரெண்டுலையுமே வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இது அதோட பிக்சர் பாருங்கள். இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், சென்டரில் வந்து ப்ராசஸிங், இது வந்து சிபியூன்னு சொல்லுவோம். இந்த சிபியூவில் தான் வந்து கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, இன்டர்னல் மெமரி, மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து சிபியூக்குள்ளே தான் இருக்கும். இந்த இதில் தான் வந்து ப்ராசஸிங் எல்லாமே நடக்கும். டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ராசஸிங் சிபியூவில் தான் நடக்குது. ஓகேங்களா? இப்போ இன்புட் யூனிட் என்னன்னு பார்க்கலாம். இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். ஸோ இன்புட் யூனிட்டோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னா வந்து டேட்டாவெல்லாம் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறது. எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா, எந்த டேட்டா நம்ம கொடுக்குறோமா, நம்பர்ஸாக கொடுக்குறோமா இல்லை நேமாக கொடுக்குறோமா, ஓகேவா, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கொடுக்குது. அதான் வந்து இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். விச் கேன் பி ஸ்டோர் இன் த மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் யூனிட் வந்து எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா மெமரி யூனிட்டில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் பண்ண எதுக்காக அது ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீபோர்ட், மவுஸ். ஸோ கீபோர்ட், மவுஸ் வந்து இன்புட் யூனிட்டுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியூ இஸ் த மேஜர் காம்போனன்ட் விச் இன்டர்பிரட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிபியூ அப்படின்றது மேஜர் காம்போனன்ட் அண்ட் சிபியூ வந்து பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டரோட பிரைன் வந்து சிபியூ தான். சிபியூவில் தான் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ எல்லா ப்ராசஸும் சிபியூவில் தான் நடக்கும். அதனால் அதை பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இன்டர்பிரட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா, இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும் அண்ட் இன்டர்பிரட்ஸ் பண்ணும். இன்டர்பிரட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குற டேட்டாவை எல்லாமே வந்து பைனரி வேல்யூவாக சேஞ்ச் பண்ணி அதுக்கான ப்ராசஸை செஞ்சு அதுக்கான அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் ஆல் அதர் காம்போனன்ட்ஸ் சச் எஸ் மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட். ஸோ வந்து மற்ற யூனிட்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒர்க்கும் இந்த சிபியூ தான். ஓகேங்களா? ஸோ மெமரி யூனிட்டாக இருந்தால் இன்புட், அவுட்புட் யூனிட் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதும் சிபியூ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் அசர்ஸ் பைனரி டேட்டாஸ் இன்புட். அதான் நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து பைனரி டேட்டாவாக எடுத்துக்கும். பைனரி டேட்டானா வந்து 0 and 1ன்னு சொல்லுவோம். ஓகேவா? 0 and 1 அது கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா? அது நம்ம செகண்ட் லெசனில் பார்ப்போம் அந்த பைனரி வேல்யூ எல்லாமே. ஸோ அந்த வேல்யூ தான் வந்து கம்ப்யூட்டருக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த பைனரி டேட்டாவாக எடுத்துகிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். Next, the CPU has 3 components which are control unit, arithmetic and logic unit and memory unit. So CPUல 3 components இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, மெமரி யூனிட். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏஎல்யூ, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ the ALU is a part of the CPU where various computer function are performing on data. ஓகேவா? நம்ம கொடுக்குற டேட்டாவுக்கான வேரியஸ் பர்ஃபார்ம் எல்லாமே வந்து இந்த ஏஎல்யூவில் தான் நடக்கும். ஸோ அந்த வேர்டில் எக்ஸ்பேன்ஷன்லேயே வந்துச்சு பாருங்கள், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக். ஓகேங்களா? ஸோ அந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் பர்ஃபார்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து லாஜிக்கல் அப்படின்னா வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து கம்பேரிசனுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா? கிரேட்டர் தென், லெஸ் தென். ஸோ இந்த ஆப்ரேஷன்லாம் செய்கிறது தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல், ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஏஎல்யூவில் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் த சிபியூ, மெமரி அண்ட் ஐஓ டிவைசஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து கண்ட்ரோல்ஸ் பண்ணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சிபியூ கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிபியூ கண்ட்ரோல் பண்ணவங்கள சிபியூவில் இருக்க எந்த பார்ட்டு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து எல்லா மற்ற யூனிட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒர்க்கை பண்ணுது. இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற நம்ம எல்லா ஆப்ரேஷனுமே வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. Next, output unit. Output unit is any hardware component that conveys information to user in an understandable form. ஸோ அவுட்புட் யூனிட்டோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணும். ஓகேங்களா? யூஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஃபார்மில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹார்ட்வேர் காம்போனண்ட் அப்படின்னா வந்து இப்போ மானிட்டர் அப்படின்றது ஒரு ஹார்ட்வேர் இல்லைங்களா? ஸோ இப்போ மானிட்டரில் நமக்கான அந்த ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ அதுதான் வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். இது எந்த வேர்டு ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
சிபியு என்னவா எடுத்துக்கும்னு சொன்னோம்? பைனரி டேட்டாவ தானே எடுத்துக்குதுன்னு சொன்னோம். ஸோ பைனரி டேட்டாவ எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணி அதோட அவுட்புட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து நம்ம ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல தான் கிடைக்கும். ஸோ அதான் எக்ஸாம்பிள் வந்து அவுட்புட் யூனிட்டுக்கு மானிட்டர், பிரிண்டர். நெக்ஸ்ட்டு மெமரி யூனிட். ஸோ மெமரி அப்படின்னாவே வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்டோர் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுற இடம் தான் வந்து மெமரி யூனிட். ஸோ இந்த மெமரி யூனிட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். ஸோ மெமரி யூனிட்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ப்ரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைமரி மெமரி இஸ் used to temporarily store the programs and data when the instruction are ready to execute அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி மெமரி அப்படின்றது டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து ப்ரைமரி. அதாவது அதை வந்து எப்போ வேணாலும் ரிமூவ் ஆகலாம். ஓகே, அதான் வந்து டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து ப்ரைமரி மெமரி. நெக்ஸ்ட் செகண்டரி மெமரி இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா பெர்மனன்ட்லி. செகண்டரி மெமரி வந்து டேட்டாவெல்லாம் பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைமரி மெமரி இஸ் வாலட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். வாலட்டைல் அப்படின்னா வந்து அழிஞ்சிடும், எரேஸ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் வந்து எரேஸ் ஆகும். எப்போ எரேஸ் ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பவர் சப்ளை வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னா வந்து அந்த டைமில் அந்த டேட்டாலாம் எரேஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மெயின் மெமரி. ப்ரைமரி மெமரிக்கு அனதர் நேம் தான் மெயின் மெமரி. சரிங்களா? ஸோ மெயின் மெமரினாலும் ப்ரைமரி மெமரினாலும் ஒரே மீனிங் தான். ஸோ மெயின் மெமரிக்கு எக்ஸாம்பிள் வந்து ரேம். ரேமோட எக்ஸ்பென்ஷன் 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ரேம் அப்படின்னா வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. புரியுதுங்களா? ப்ரைமரி மெமரினா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னா வந்து டெம்ப்ரவரியாக ஸ்டோர் ஆகிறது ப்ரைமரி மெமரி. அண்ட் ப்ரைமரி மெமரி இஸ் வாலட்டைல். இது வந்து 1 மார்க். ஓகேங்களா? வாலட்டைல்னால் வந்து எந்த மெமரினா ப்ரைமரி மெமரி. அண்ட் இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு எக்ஸலில் டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ உங்களோட மார்க் ஷீட்டை வந்து எக்ஸலில் டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் டைப் பண்ணிட்டே இருக்கீங்க, சேவ் பண்ணலை. சேவ் பண்ணாமல் நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கக்குள்ள பவர் ஆஃப் ஆச்சு அப்படின்னா திருப்பி ஆன் ஆகக்குள்ள அதில் இருக்க டேட்டா எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும், எரேஸ் ஆகிடும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் வாலட்டைல். ஓகே, ஸோ பவர் சப்ளை ஆஃப் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்க டேட்டாவும் சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த இதெல்லாம் எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ரேமில் தான். ஓகேங்களா? அதான் வந்து மெயின் மெமரிக்கு எக்ஸாம்பிள் ரேம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த செகண்டரி மெமரி இஸ் நான் வாலட்டைல். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். ப்ரைமரி மெமரி வந்து வாலட்டைல் அப்படின்னா வந்து செகண்டரி மெமரி நான் வாலட்டைல். ஸோ அழியாமல் இருக்கிறது எல்லாமே வந்து செகண்டரி மெமரி. That is the content is available even after the power supply is switched off. ஸோ பவர் சப்ளை ஆஃப் ஆனாலும் இதில் இருக்க கண்டென்ட் எதுவுமே வந்து டெலீட் ஆகாது, எரேஸ் ஆகாது. ஸோ அதான் வந்து செகண்டரி மெமரி. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா, லோக்கல் டிஸ்க், சிடி, அந்த ட்ரைவ்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து இப்போ ஒரு மூவி வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம், டவுன்லோட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது எப்போவுமே வந்து எரேஸ் ஆகாது. நாமளே டெலீட் பண்ணால் தான் அது டெலீட் ஆகும் இல்லைங்களா? இல்லைன்னா அது வந்து இப்போ மூவி பார்த்துட்டே இருக்கோம், கரண்ட் ஆஃப் ஆகுது. திருப்பி கரண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி பார்த்தா அந்த மூவியை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? அந்த மூவி எப்பயும் எரேஸ் ஆகாது. இதுதான் வந்து செகண்டரி மெமரி. இப்போ உங்களுக்கால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ப்ரைமரி மெமரி அப்படின்னா வந்து ரேம். செகண்டரி மெமரி அப்படின்னா வந்து ஹார்ட் டிஸ்க் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிஸ்க், சிடி ரோம் அண்ட் டிவிடி ரோம் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சிடியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, டிவிடியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது எதுவுமே எரேஸ் ஆகாது. எப்போ வேணாலும் நம்ம அதை ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்புட் டிவைசஸ் பார்க்கலாம். கீபோர்ட் இஸ் த இன்புட் டிவைசஸ். ஸோ கீபோர்ட் இஸ் த மோஸ்ட் காமன் இன்புட் டிவைசஸ் யூஸ்டு டுடே. ஸோ கீபோர்ட் அப்படின்றது ஒரு காமனான இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கீபோர்டில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒயர்டு, ஒயர்லெஸ் அண்ட் விர்ச்சுவல். ஓகேங்களா? ஸோ ஒயர்டு கீபோர்ட்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒயர்டு கீபோர்டு. இது எல்லாமே பார்த்துருப்பீங்க கம்ப்யூட்டரில். இந்த ஒயர்டு கீபோர்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒயர்லெஸ் அப்படின்னா வந்து இந்த ப்ளூடூத். இதுக்கு பேர் தான் ப்ளூடூத். இந்த ப்ளூடூத்தை இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீபோர்டை யூஸ் பண்ணலாம். ஒயர் இல்லாமல் உங்களால் கீபோர்டை யூஸ் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் ஒயர்லெஸ் கீபோர்டு. நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்றது நம்ம டைப் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். எந்த நம்பர்லாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எந்த கேரக்டர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டரை கிளிக் பண்ணால் போதும். இப்போ கம்ப்யூட்டர்னால் சிஏ கிளிக் பண்ணுறீங்க, ஓ, எம், பி,
QTER நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டைப் ஆகிட்டே இருக்கும். இதான் வந்து விர்ச்சுவல் கீபோர்டு. இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட மொபைல் கீபோர்டு சொல்லலாம். இப்போ எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் இருக்க கீபோர்டு எல்லாமே வந்து விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவோம். Next, the individual key for letters, numbers and special characters are collectively known as character key அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்டர்ஸ் கீ, நம்பர்ஸ் கீ, ஸ்பெஷல் கேரக்டர் கீ இதெல்லாம் சேர்ந்தது கேரக்டர் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து இண்டிவிஜுவல் கீஸ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் கீபோர்ட் லேஅவுட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த கீபோர்ட் ஆஃப் ஒரிஜினல் டைப்ரைட்டர். இந்த கீபோர்டை வந்து எப்படி லேஅவுட் பண்ணாங்க, உருவாக்குனாங்க அப்படின்னா வந்து டைப்ரைட்டிங் மிஷின் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டைப்ரைட்டிங் மிஷினை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கீபோர்டை மேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கிவன் அஸ் இன்புட் டு த கம்ப்யூட்டர் பை டைப்பிங் ஆன் த கீபோர்டு. ஸோ நம்ம டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் எது கொடுக்கணுன்னாலும் நம்ம கீபோர்டை யூஸ் பண்ணி தான் கொடுப்போம் கம்ப்யூட்டருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் அல்ஃபபெட் ஆர் நியூமரிக் கீஸ் இட் ஆல்சோ ஹேஸ் ஃபங்க்ஷன் கீஸ் ஃபார் பர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்ஃபபெட் அண்ட் நியூமரிக் கீஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கீஸ். ஸோ இது இல்லாமல் நிறைய கீஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து ஃபங்க்ஷன் கீ. ஸோ ஃபங்க்ஷன் கீ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னா வந்து கீபோர்டில் F1லேருந்து F12 வரையும் இருக்கும் இல்லைங்களா? அதான் வந்து ஃபங்க்ஷன் கீஸ். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கீஸ் வந்து இருக்குது, அதான் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் கீஸ், மாடிஃபையர் கீஸ், சிஸ்டம் அண்ட் GUI கீ, என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், நேவிகேஷன் கீஸ், நியூமரிக் கீபோர்ட் அண்ட் லாக் கீஸ். ஸோ இது எல்லாமே வந்து கீபோர்டில் இருக்கக்கூடிய கீஸ் நேம். சரிங்களா? இது ஒரு பிக்சராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இதில் இது வந்து கேரக்டர் கீ. இந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாமே கேரக்டர் கீஸ். அண்டு நியூமரிக் கீஸ். ஸோ நியூமரிக் கேரக்டர் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து கேரக்டர் கீஸ்ன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்பர்ஸ் 1 2 3 இருக்கிறது எல்லாமே. அண்ட் இதுக்கு இந்த நியூமரிக் கீஸ்க்கு தனியாக கீபேடும் இருக்குது. இதை வந்து நியூமரிக் கீபேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து மாடிஃபையர் கீஸ். மாடிஃபையர் கீஸ்ன்றது இந்த ஷிஃப்ட்டு, கண்ட்ரோல், ஆல்ட்டு இதெல்லாம் வந்து மாடிஃபையர் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் அண்டு GUI கீஸ் அப்படின்னா வந்து நம்மளோட அந்த கீபோர்ட்ஸில் விண்டோஸ் பட்டன் இருக்கும் ஓகேங்களா? அந்த விண்டோஸ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா வந்து இந்த ஸ்டார்ட் ஆப்ஷன், ஷட் டவுன் பண்ணுற ஆப்ஷன் இது எல்லாமே நம்ம மவுஸை யூஸ் பண்ணாமல் நம்ம கீபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து அந்த விண்டோஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விண்டோஸ் பட்டன், எஸ்கேப்பு, பேஜ் பிரேக் இதெல்லாம் வந்து எந்த இதில் வரும் அப்படின்னா GUI கீஸில் வரும். நெக்ஸ்ட்டு நியூமரிக் கீபேட் அப்படின்றது வந்து நம்பர்ஸ் இருக்கிறது நியூமரிக் கீபேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ். ஸோ இது என்டர், பேக் ஸ்பேஸ், இன்சர்ட், டெலீட் இதெல்லாம் வந்து என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னா வந்து இந்த F1லேருந்து F12 வரை இருக்கிறது ஃபங்க்ஷன் கீஸ். நெக்ஸ்ட்டு நேவிகேஷன் கீஸ் அப்படின்னா வந்து இந்த ஏரோஸ், 4 ஏரோஸ். இந்த 4 ஏரோஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப், டவுன், லெஃப்ட், ரைட் அப்படின்னு சொல்லுவோம். லைன் இருக்குது அப்படின்னா மேலே போகணுன்னா அப் ஏரோ, கீழே வரணும்னா டவுன் ஏரோ, லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் ஏரோ, ரைட் சைட்னா ரைட் ஏரோ. அதே மாதிரி இதான் ஹோமு, எண்டு, பேஜ் அப், பேஜ் டவுன் இது எல்லாமே வந்து நேவிகேஷன் கீழே வரும். நெக்ஸ்ட்டு லாக் கீஸ். லாக் கீஸ் அப்படின்றது வந்து லாக் பண்ணுறது. இப்போ இந்த கேப்ஸ் லாக், இப்போ கேப்ஸ் லாக் நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ண முடியும். அதை ஆஃப் பண்ணிட்டோம், லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் தான் டைப் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நம்லாக் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கீபோர்டு வந்து ஒர்க் ஆகாது ஓகேங்களா? இதை ஆன் பண்ணால் தான் இதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது நம்லாக். அடுத்தது வந்து ஸ்க்ரோல் லாக். இது எல்லாமே வந்து லாக் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மவுஸ் இஸ் a pointing device used to control the movement of the cursor on the display screen அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து ஸ்க்ரீன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்து மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பென்சில் சிம்பிள் நான் கிளிக் பண்ணியிருக்கிறதால இது பென்சிலாக இருக்குது. இதே ஏரோ நான் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா வந்து அந்த ஏரோ சிம்பிள் காமிக்கும் ஓகேங்களா? ஸோ மவுஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அது ஒரு பாயிண்டிங் டிவைசஸ். எதை நான் பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ இதை அன்லைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது அப்படின்னா இது ஒரு பாயிண்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம எது தேவையோ அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் பாயிண்டிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் மவுஸை பாயிண்டிங் டிவைசஸ்ன்னு சொல்கிறாங்க. இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் த கர்சர். ஸோ கர்சரோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மவுஸ் தான் ஓகேங்களா? ஸோ இது இப்போ மூவ் ஆகுது இல்லைங்களா? இதுதான் கர்சர். ஸோ இதோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா மவுஸ் ஓகேவா? எதில் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்க்ரீன். இதான் வந்து ஸ்க்ரீன் ஓகேவா? இந்த ஸ்க்ரீனில் வந்து
மவுஸ் அதோட கண்ட்ரோல் எல்லாம் மவுஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, பாயிண்டிங் டிவைசஸோட பாயிண்டிங் டிவைசஸ் ஆர் கர்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒர்க்கு தான் வந்து மவுஸ். நெக்ஸ்ட்டு இட் கேன் பி யூஸ்டு டு அடுத்தது வந்து இந்த மவுஸில் 2 டைப்ஸ் இருக்குது, வயர்டு மவுஸ் அண்ட் ஒயர்லெஸ் மவுஸ். நம்ம கீபோர்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி மவுஸ்லேயே வந்து ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ் மவுஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ இது ஒயர்டு மவுஸ். ஸோ இது நம்ம பென்ட்ரைவில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது போர்ட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒயர்டு மவுஸ். நெக்ஸ்ட் வந்து ஒயர்லெஸ் மவுஸ். ஒயர்லெஸ் மவுஸ் அப்படின்றது வந்து ப்ளூடூத் மூலயமா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து ஒயர்லெஸ் மவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒயர்லெஸ் மவுஸ். இந்த ப்ளூடூத் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மவுஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இட் கேன் பி யூஸ்டு டு செலக்ட் ஐகான்ஸ், மெனூஸ், கமாண்ட் பட்டன்ஸ் ஆர் ஆக்டிவேட் சம்திங் ஆன் ஏ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ ஐக்கான் அப்படின்னா இதெல்லாம் ஐக்கான் தான். ஓகேங்களா, இப்போ ட்ரா, ஹைலைட், எரேஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு ஐக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மெனு அப்படின்னா வந்து ஃபைல் மெனு, எடிட் மெனு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் மெனு. ஓகேங்களா. ஸோ இந்த மெனுவை நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வேறு எது ஐக்கான் சொல்லுவோம். இப்போ டெஸ்க்டாப்பில் இதெல்லாம் வந்து ஒரு ஐக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மூவ், கிளிக், டபுள் கிளிக், ரைட் கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுஸோட ஆக்ஷன் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. மூவ் அப்படின்னா இது மூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கிளிக், இப்போ ஒரு பர்டிகுலர் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த டேப்பில் இருக்குது, நான் தமிழ் மீடியம் புக்கு வந்து ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ அது வேணும் அப்படின்னா நம்ம இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டபுள் கிளிக் அப்படின்றது வந்து அட் எ டைமில் 2 டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டபுள் கிளிக். ஓகேங்களா. இப்போ இதை வந்து கம்ப்யூட்டர்ன்ற ஒரு ஐக்கானை நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும். இது டபுள் கிளிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட் கிளிக். ஸோ ரைட் கிளிக் அப்படின்றது வந்து மவுஸில் ரைட் பட்டனை யூஸ் பண்ணுறது. இதே வந்து ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாப்அப் மெனு வரும். ஓகேங்களா. இதில் நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கலாம், இல்லை கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன் எல்லாமே ரைட் கிளிக்கில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னா வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறது. ஸோ ட்ராக் அப்படின்னா இப்போது இந்த ஐக்கான் வந்து நமக்கு வேறு இடத்துல வேணும் அப்படின்னா வந்து இதை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மவுஸை ரிலீஸ் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணி இழுத்துட்டு வந்து வேறு இடத்துல ட்ராப் பண்ணுறது. ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அது ப்ளேஸ் ஆகிடும். இதுக்கு பேர் தான் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து மவுஸோட ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் அவைலபிள் ஆர். ஸோ மவுஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இப்போ நிறைய மவுஸ் வந்துருச்சு. ஸோ அதான் மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல், லேசர் மவுஸ், ஏர் மவுஸ், 3D மவுஸ், டாக்டைல் மவுஸ், எர்கோனமிக் மவுஸ் அண்ட் கேமிங் மவுஸ். ஸோ இதெல்லாம் வந்து மவுஸோட டைப். நெக்ஸ்ட்டு ஹூ இன்வென்டட் மவுஸ். ஸோ மவுஸை இன்வென்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. The computer mouse as we know it today was invented and developed by டக்ளஸ் எங்கிள்பர்ட். இவர் தான் வந்து மவுஸை இன்வென்ட் பண்ணார் வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் பில் இங்கிலீஷ். ஸோ பில் இங்கிலீஷ் அப்படிங்கிறவரோட ஹெல்ப்போட இந்த மவுஸை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1960 இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேட்டன்டட் பண்ணது வந்து 1970 நவம்பர் 17 பேட்டன்டட் ஆகியிருக்கு. ஓகேவா. ஸோ அப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதோட கிளாஸ் ஓவர். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஸ் வந்து பார்ட் 3 வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.